வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளங்கள். இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவிலிருந்து சித்தர் சிவவாக்கியருடைய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். சிவவாக்கியர் ஞான நிலை என்ற தலைப்பில் இந்த பாடல் இருக்கிறது. இப்பாடலை நாம் சிந்திப்போம். விண்கடந்து நின்ற ஜோதி, விண்கடந்து நின்ற ஜோதி, மேலை வாசலை திறந்து, மேலை வாசலை திறந்து கண் கழிக்க உள்ளுளே, கண் கழிக்க உள்ளுளே கலந்து புக்கி இருந்ததே மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய் எண் கலந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே. வாழ்க வளமுடன். சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார், விண்கடந்து பேரியக்க களத்தை தாண்டி நின்ற ஜோதி சுத்தவெளி, அந்த சுத்தவெளியை மேலை வாசலை திறந்து துரியத்தில் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த வாசலை திறந்து கொண்டு இறைநிலையின் நுழைவாயிலாம் துரியம் என்பதாக நாம் சென்று அங்கிருந்து கண் கழிக்க உள்ளுளே, இரண்டு ஊனக்கண் ஒரு ஞானக்கண், ஆக அந்த ஞானக்கண்ணாக இருக்கக்கூடிய ஆகினையில் தொடங்கி உச்சியிலே அந்த பிரம்மரந்திரத்திலே அந்த சகசாதாரத்திலே அந்த உச்சி நடுமையத்தில் நினைவு செலுத்தி அந்த வாசலை திறந்து கொண்டு யாரெல்லாம் உள்ளுள்ளே செல்கிறார்களோ புக்குகின்ற பின் என்று கூறுகிறார். உள்ளே கடந்து செல்ல வேண்டும். மண் பிறந்த மாயம், இந்த மண்ணில் நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்ற உண்மையும் மயக்கமும், இந்த புறவுலகை ரசிப்பதும் துய்ப்பதுமாக நாம் சென்று கொண்டிருப்பது ஒரு மயக்கம்தான் என்பதை தெரிந்து கொள்வதாகவும் மறந்து போம். இதை மறந்து, இந்த புறவுலக தோற்றங்களை மறந்து இன்பம் துன்பம் கடந்து அமைதி பேரின்பம் என்பதாக நாம் பயணிக்க வேண்டும். இந்த உடல் தழுவி இந்த அறிவு எல்லை கட்டி கொண்டு இயங்கிக் கொண்டிருந்தால் மனிதனுக்கு இன்பம் துன்பம் என்னும் மேடு பள்ளங்கள் மட்டுமே அவன் உணர்வதாக இருக்கிறது. அதையும் கடந்து தாண்டி செல்ல வேண்டும் என்பதை நமது குரு கூறும் ஒரு பாடலில் நாம் சிந்திக்கலாம். சுகதுக்கம் அனுபவித்தேன் சோர்வு கண்டேன், சுய அறிவால் ஆராய்ந்தேன் முடிவு காண, சுகதுக்கம் உடலியங்கும் அறிவில் கண்டேன், சுகதுக்கம் கடந்து மோன நிலை உணர்ந்தேன், சொரூபத்தில் அரூப நிலை உணர்ந்து கொண்டேன், சுகதுக்கம் சுழல் காண்ட முறை கேட்போர் சொற்குறிப்பால் கட உள் என்று சுருக்கிச் சொல்வேன் என்று நமது குரு கூறியிருக்கக்கூடிய அந்த விளக்கத்தை நாம் சிந்திக்கலாம். என் கலந்த ஈசனோடு, அவ்வாறு என்னுள் கலந்து நின்ற அந்த சொத்த வெளியில் சென்று ஐக்கியமான என்னுடன் கலந்த அந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே. அவ்வாறு பேரின்பமாகவும் பேரின்ப கழிப்பாகவும் பேர் ஆனந்தமாகவும் இருக்கிறது அந்த இறைவன் என்று கலந்து நின்றவர்கள் கூறியதை நாம் கேட்டிருக்கிறோம். இதைத்தான் முக்தி, மோட்சம், வீடு வேறு, சமாதி வீடு என்று பலவாறாக நாம் உணர்வதாக அது அமைந்திருக்கிறது. அந்த இசைவு, அந்த இறை இசைவு நமக்குள் இயக்கமானால் அது உண்மையாகத்தான் உணர்வதாக இருக்கிறது
என்பது சிவவாக்கியத்தில் இந்த விளக்கத்தை நாம் சிந்திக்கலாம். ஆக அனைவருமே இறை நோக்கி பயணித்தவர்கள் அதை பேரின்ப கழிப்பாக இருக்கிறது என்பதை கூறியதையும், பெருங்கடலை நீந்தி அந்த கரையை நாம் சேர்வதாக இருக்க வேண்டும். பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று வள்ளுவர் பெருந்தகை கூறியதையும் நாம் சிந்திக்கலாம். ஆக அந்த மயக்கத்திலிருந்து அந்த பெருங்கடலை தாண்ட வேண்டும் என்ற அந்த உணர்வை பெற்று அதை எதற்காக வந்திருக்கிறோம் என்று தெரியாமல் இந்த புறவுலகில் மயங்கியிருந்த நாம் விழிப்பு நிலை பெற வேண்டும். ஏன் கலந்த ஈசனோடு இரண்டர கலப்பதற்காக, பிறவி தொடர் அறுப்பதற்காக இங்கே இந்த உலகில் நாம் தோன்றியிருக்கிறோம் என்ற அந்த விளக்கத்தை நம்முள் ஏற்படுத்தி கொண்டு விண் கடந்து பேரியக்க களம் சென்று அந்த இயக்க மண்டலத்தையும் தாண்டி சுத்த வெளியாக இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியில் நாம் இரண்டர கலந்து அந்த ஈசனோடு இசைந்து இருப்பது உண்மைதான். அந்த உண்மையை நீங்களும் பின்பற்றுங்கள். குருவை பற்றி கொள்ளுங்கள். குரு காட்டும் பாதையில் செல்லுங்கள். குரு கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகள் யாவும் செய்யுங்கள். அந்த இலக்கை அடைய முயற்சி செய்யுங்கள் என்று கூறும் சிவவாக்கியருடைய இந்த விளக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து தெரிவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.